வணக்கம் நண்பர்கள். இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ஜங்கிள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஷகீர் கபூர் இயக்கத்தில் திலீஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ மற்றும் பலர் நடிப்பில் வந்திருக்கிற ரோந்து மலையாள சினிமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேரளாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கிற காலம். கண்ணனூர் மாவட்டத்தில் தர்மசாலாங்கிற ஊரில் கிரேட் எஸ்ஐயா இருக்கிற யோகண்ணன்கிற திலீஷ் போத்தனும் சிபிஓ தின்னத்துங்கிற ரோஷன் மேத்யூவும் எப்பவும் போல் அன்றைக்கி நைட்டு பெட்ரோலிங் டியூட்டிக்கு கிளம்புறாங்க. 6 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ண ரோஷன் மேத்யூ மனசளவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை வளர்த்துக்கிட்டு காவல்துறையோட நெளிவு சுழிவுகள் ஒன்றுமே தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய அம்மா, மனைவி, 4 வயசு குழந்தைகள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. திலீஷ் போத்தனுக்கு குழந்தைகள் இல்லை. அவர் மனைவிக்கு கணவர் மேலே எப்பவுமே சந்தேகம் அதிகம். அதனால யோகன் மனைவிக்கு பயந்து நடக்கிறவர் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அவரை பத்தி ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களோட வர்ற ரோஷன் மேத்யூவுக்கும் நேர்மையான திலீஷ் போத்தனுக்கு எப்பவுமே 7ஆம் பொருத்தம் தான் இவங்களுடைய பெட்ரோலிங் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த பெட்ரோலிங்கிற நைட்டு போலீஸ் ரோந்து பணி போலீஸ் துறையிலே மிகவும் ஆபத்தான ஒரு ரோந்து பணி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பகல்ல கொஞ்சமாவது ரிலாக்ஸா நாட்டை பாதுகாக்க முடியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நைட்டு பட்ரோலிங் டியூட்டி பார்க்குற போலீஸ்காரங்க தான். இவங்க தான் நைட்டு நேரத்தில் ரோந்து போய் கிரிமினல் செயல்கள் ஈடுபடுறாங்களான்னு ராத்திரி ஃபுல்லா தூக்கமே இல்லாம கண்காணிச்சு சில கிரிமினல்களை ராத்திரியே பிடிச்சு நடக்க போற பெரிய குற்றங்களை முளையிலே கிளியேறிட வேலைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். திலீஷ் போத்தனும் ரோஷன் மேத்யூ அந்த நகரம் ராத்திரி ஃபுல்லா போலீஸ் ஜீப்ல சுத்தி வரும்போது ஒவ்வொரு கேஸா பிடிக்கிறாங்க. சாயங்காலம் நதிக்கரை ஓரமா ஒதுங்கி அரட்டடிக்கிற கஞ்சா பசங்க, தன்னோட வீட்டு பொண்ணை இந்த வீட்டு பையன் கடத்திட்டு போயிட்டான்னு வீட்டுக்காரங்களோட தகராறு பண்ற ரவுடிகள், ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட குழந்தை, ஓடி போன காதலர்களை பிடிக்கிறது, ஒரு சூசைட் அட்டெம்ப்டை தடுக்க முயற்சி பண்றது, ஒரு வீட்டுல தன்னோட மனைவியும் குழந்தையும் ரொம்ப குடும்பப்படுத்துற கணவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதுன்னு நைட்டுல இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் ஒவ்வொரு கேஸா பார்த்துட்டு போறாங்க இந்த 2 பேரும். அதுல ஏற்கனவே சொன்ன ஒரு பையன் கூட ஓடி போன பணக்கார வீட்டு பொண்ணுடைய அண்ணன் தன்னுடைய தங்கச்சியும் அவளுடைய காதலனையும் பிடிக்கிறதுக்காக எடுக்கிற கிரிமினல் நடவடிக்கையினால ஒரு தலித் இளைஞன் கொல்லப்படுறான். இந்த பணக்கார அண்ணனை ராத்திரி நைட்டு ரோந்து வரும்போது பிடிக்கிற திலீஷ் போத்தனும் ரோஷன் மேத்யூவும் போலீஸ் உயர் அதிகாரிகளால குற்றவாளிகளை சித்தரிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு மேலிட வர்க்கத்துடைய அதிகார வர்க்கத்தினுடைய அடக்குமுறை, குள்ளநரித்தனம், துரோகம் எல்லாத்தையும் வழிகளோட சொல்ற யதார்த்தமான படம் தான் ரோந்து. படத்தோட நாயகன் எஸ்ஐ யோகண்ணா திலீஷ் போத்தன் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கலக்கி எடுத்திருக்காரு மனுஷன். இவர் நடிகர் மட்டும் இல்லைங்க, ஆரம்பத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் அசோசியேட் டைரக்டர் இருந்து டைரக்டர், ப்ரொடியூசரா ப்ரமோஷன் ஆகி ஒரு பன்முக சாதனையாளராக மலையாள சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு. தமிழில் பிரியதர்ஷன் இயக்கி உதயநிதி ஸ்டாலின் நடித்த நிமிர் படத்தினுடைய ஒரிஜினல் மூலமான பகத் பாசில் நடித்த மகேஷ் பிரதிகாரம், தொண்டி முதலும் திருஷ்ய சாட்சியும், ஜோஜி படங்களை டைரக்ட் பண்ணதே இந்த திலீஷ் போத்தன் தான். அது மட்டும் இல்லாமல் பகத் பாசில் கூட சேர்ந்து பிரேமலு, கும்பலகி நேஸ் உள்ளிட்ட நிறைய மலையாள படங்களை தயாரித்தவரும் இந்த திலீஷ் போத்தன் தான். 2011 வந்த சால்ட் அண்ட் பெப்பர் படத்துல இருந்து நடிக்க ஆரம்பிச்சு இதுவரை வில்லனாகவோ குணச்சத்திர நடிகராகவோ வளம் வந்தவர். அம்மக படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல முழு கதாநாயகனா நடிச்சு கலங்கியிருக்காரு. அப்படியே போலீஸ் கதாபாத்திரத்துக்கு 100% அப்படியே ஃபிட்டா பொறுத்திருக்காரு. பட்ரோலிங் நைட் டியூட்டியில தனக்கு டிரைவரா வர ரோஷன் மேத்யூடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பார்த்து காண்டாகி பப்ளிக்கிட்ட எப்படி அதட்டி உருட்டி நடக்கணும், நம்ம கண்ணு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அதனால யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு வழி ஃபுல்லா மெச்சூரிட்டியே இல்லாம நடந்துக்கிற ரோஷன் மேத்யூ திட்டிக்கிட்டே வர சீன்கள், மனைவிக்கு அடங்கி போற கணவன் வெளியில பேர் எடுத்தாலும் அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற காட்சிகள், பொதுமக்கள் கிட்ட யாருக்கு அடங்கி போகணும், யார்கிட்ட திமுறன்னு ரோஷனுக்கு வரிசையா டெமோ காமிக்கிற காட்சிகள், ரோஷன் மேத்யூ என்னதான் அதட்டி உருட்டி வேலை வாங்கினாலும் இடையில ரோஷன் மேத்யூட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே துடிச்சு போய் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வர காட்சிகள், தனக்கு குழந்தை இல்லாதனால ஒரு ராத்திரி நகரங்கள்ல தாங்கள் பார்க்குற கேசுகள்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக ஆவேசமா நடவடிக்கை எடுக்கிற காட்சிகள், இப்படி ஆரம்பிச்சு கடைசியில விசாரணையில மேலிடத்துக்கு எதிராக போகிற காட்சிகள், ரோஷன் கிட்ட முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு கடுகடுப்பா பேசுற காட்சிகள் வரைக்கும் சும்மா படத்தினுடைய ஒவ்வொரு மொமெண்ட்லையும் சிக்ஸர் அடிக்கிற திலீஷ் போத்தன். இவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். இவருக்கு தேசிய விருதோ அல்லது மாநில விருதுகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவருடைய நடிப்புக்கு ஈக்குவலா ஈடு கொடுத்தவர் தான் ரோஷன் மேத்யூ. இவர் ஏற்கனவே நீங்க விக்ரம் நடிச்ச கோப்ரா படத்துல வில்லனா பார்த்துருக்கலாம். மற்றபடி போன வருஷம் இந்த பாரடைஸ், கப்பேலா, நைட் டிரைவ், பகத் பாசில் நடிச்ச தூமம் உள்ளிட்ட ஏகப்பட்ட படங்கள்ல கேரக்டரோ வில்லன் பிளஸ் ஹீரோவா பார்த்துருக்கலாம்.
சில ஹிந்தி படங்களையும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல பிரமாதமா பண்ணிருக்காரு ரோஷன் மேத்யூ. ட்ரைனிங் முடிச்சு டியூட்டி ஜாயின் பண்ணி 6 மாசம் தான் ஆச்சுங்கிறதுனால பொதுமக்கள் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாம திலீஷ் அடிக்கடி வசவாங்கிற காட்சிகள், ஒவ்வொரு சீன்லயும் திலீஷ் போத்தனை முறைச்சுக்கிட்டு அவரை எதிர்த்து பேசிக்கிட்டு ஆரம்பத்துல அவரை வெறுத்தாலும் பின்னால அவருடைய அருமை தெரிஞ்சு அவரை நெருங்குற காட்சிகள், ஒரு பழைய பாலடைஞ்ச பங்களால பேய பார்த்துட்டு வரல்ற காட்சிகள், அதே மாதிரி பைத்தியத்துக்கிட்ட மாட்டிட்டு மிரல்ற காட்சிகள், கடைசி கிளைமாக்ஸ்ல போலீஸ் மீடியாக்களை வச்சுக்கும் போது பதறி கதற காட்சிகள், அப்புறம் விசாரணை காட்சிகள்னு கலக்கி எடுத்திருக்காரு ரோஷன் மேத்யூ. திலீஷ் போத்தனும் ரோஷன் மேத்யூ இந்த படத்தினுடைய கண்கள் இல்ல, ஆன்மான்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நாயாட்டு படத்தினுடைய ஜோஜு ஜார்ஜ் குஞ்சாக்கோ போபனி மொத்த மாதிரியே இருந்தது. மற்ற நடிகர்கள் டிஒஎஸ்பி ஜேக்கப் கதாபாத்திரத்தில் நடிச்ச அருண் செருகோவில், பாஸ்டர் அவரை சுதி கோப்பா, திலீஷனுடைய மனைவி அவர நடிகை, போலீஸ் ஸ்டேஷன்ல லேடி கான்ஸ்டபிள் அவர நடிகைகள் உள்ளிட்ட ஏகப்பட்ட சின்ன சின்ன நடிகர்கள் கூட சின்ன சின்ன கதாபாத்திரங்களை வந்தாலும் கொடுத்த கதாபாத்திரங்களை அவ்வளவு அருமையா யதார்த்தமா பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் ஷாஹி கபீருக்கு 2021 வந்த இளவில பூச்சிற படத்துக்கு அப்புறம் ரோந்து 2வது படம். ஆனா ஏற்கனவே மலையாளத்துல வந்த ஜோசப் நாயாட்டு ஆபீசர் ஆன் டியூட்டி படங்களுக்கு திரைக்கதை எழுதினவர் இவர் தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா போலீஸனுடைய கதைகள். இந்த படங்களுடைய கேரக்டர் ஸ்கெட்சிங், டீடைலிங், டாக்டர் எல்லாமே இவரே முந்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்ததுனால எல்லாமே பக்காவா இருந்தது. இந்த ரோந்து படம் உட்பட கிட்டத்தட்ட ஆக்ஷன் ஹீரோ பிஜு பிளஸ் நாயாட்டு படங்களுடைய கலவை தான் இந்த ரோந்து. நிவின் பாலி நடிச்ச ஆக்ஷன் ஹீரோ பிஜு படத்துல வழக்கமான போலீஸ் படங்கள் பார்த்து இல்லாம நம்ம பழைய சாமி படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்தினுடைய மகிமையை சொல்றதுக்காக ஒரு 6-7 கிளை கதைகள் ஒரு படத்துக்குள்ள இருக்கும் இல்லையா, இந்த ஆக்ஷன் ஹீரோ பிஜு ரோந்து படத்துக்குள்ள ஏகப்பட்ட கிளை கதைகள் இருக்கு. அதாவது திலீஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ இந்த ரெண்டு பேருமே ஏகப்பட்ட கேஸ்களை டீடைல் பண்ற டெம்ப்ளேட். பிளஸ் நாயாட்டு படத்துல வந்த ஜோஜு ஜார்ஜ் மாதிரி இங்க திலீஷ் போத்தன், அங்க குஞ்சாக்கோ போபன் மாதிரி இங்க ரோஷன் மேத்யூ. அது மட்டும் இல்லாம ரெண்டுலயுமே தலித் கொலைகள், அதனால பாதிக்கப்படுற போலீஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டென்சல் வாஷிங்டன் இயக்கத்துல எத்தனை காபி நடிப்புல 2001 வந்த ஹாலிவுட் படமான ட்ரெய்னிங் டே படத்தோட டெம்ப்ளேட்லயும் இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. ஆனா ஆக்ஷன் ஹீரோ பிஜு படத்துல இருந்து ரோந்து படம் எப்படி வித்தியாசப்படுதுன்னா, ஆக்ஷன் ஹீரோ பிஜு படம் ஒரு பக்கா ஹீரோ மெட்டீரியல் படம். அதனால நல்ல நகைச்சுவையோட த்ரில்லிங் பிளஸ் எமோஷனல் எல்லாமே கலந்து ஒரு மசாலா படமா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லாம போலீஸ் துறையில இருக்கிற ஆதிக்க மனப்பான்மையை, அதிகார பலம் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்டிடியூடு, சாதி மற்றும் மதம் சார்ந்த அபிப்பிராய வேறுபாடுகளை, ஒரு போலீஸ் படமா இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மோசமான ஆட்டிடியூடுகளை வன்மையா கண்டிக்குது இந்த படம். ராத்திரியும் பகலாம் அயராது உழைக்கிற போலீஸ், குறிப்பா நைட்டு பெட்ரோலிங் டியூட்டி பார்க்குற போலீஸ் நமக்காக சரியான நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம மைண்ட் ரிலாக்ஸா டிப்ரெஷன் இல்லாம டியூட்டி பார்க்க முடியாதுன்னு எடுத்து சொல்றதுலையும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்க என்னதான் நாயா மாடா உழைச்சாலும் உங்களால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது, உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன், அவார்டு, மெடல், பதக்கம் ஒன்றுமே கிடைக்காது. அப்படியே கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன் மேலெடுத்த ஆட்கள் அப்படியே தடுத்து நிப்பாட்டி உங்க முதுகுல குத்தி உங்களை மரண குழிக்குள்ள தள்ளிடுவாங்கன்னு ஒரு நாயகன் போலீஸ் கதாபாத்திரம் மூலமா தைரியமா போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு முந்தி போலீஸ் துறையில வேலை பார்த்த இந்த இயக்குனர். தன்னுடைய முதல் திரைக்கதையாக்க படமான ஜோசப் படத்துல மெடிக்கல் மாஃபியா பத்தி அவ்வளவு அழகா டீடைலிங் பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. நாயாட்டு படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தலித் இனத்தவர்களுக்கு போலீஸ்காரர்களுக்கு இடையில போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற கைகலப்பு, அதுக்கப்புறம் நடக்கிற மரணம், சேசிங் சீன் எல்லாமே ஒரு பரபரப்பான ஒரு பதைப்பான மூமெண்ட் உண்டாக்குற படமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஜாஹி கபீர் ஒரு போலீஸ் துறையில வேலை பார்த்ததுனால எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகள், போலீஸ் ஸ்டேஷன்ல நடமாடுற அந்த லேடிஸ் கான்ஸ்டபிள், அந்த வயர்லெஸ் சவுண்ட், ரோந்து போற போலீஸ் ஜீப், போலீஸ் ஸ்டேஷனுடைய பின்னணி வர்ற பொதுமக்கள் எல்லாமே பார்க்கும்போது நம்மளும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துருவாங்க. தமிழ் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் படங்கள்ல இருந்து சுத்தமா வேறுபட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தன்னுடைய எல்லா படங்களையும் காப்பாரு ஜாகீர் கபீர். நம்ம வெற்றிமாறன் மட்டும்தான் தமிழ் சினிமாவோட விசாரணை படத்துல ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷனோட நடவடிக்கைகளை யதார்த்தமான பேக்ட்ராப்களோட அற்புதமாக காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இங்க ஜாகீர் கபீருடைய கதை திரைக்கதை இயக்கத்துல வந்த எல்லா படங்களுமே நெகட்டிவான கிளைமாக்ஸோட தான் முடியும், ஆபீசர் ஆன் டியூட்டி படம் தவிர்த்து. அது மட்டும் இல்லாம இளவிட பூஞ்சிரம் படம் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வந்த ஷோபின் ஷாகிர் தான் போலீஸா வருவாரு. அந்த படம் ரொம்ப ஸ்லோவா போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கான அந்த பேக்ரவுண்டு, அந்த அமைதியான சூழ்நிலை, கேரக்டர் ஸ்கெட்சிங் எல்லாமே அந்த படத்தை நம்ம ரொம்ப நேரம் ஃபுல்லா உட்காந்து பார்க்குற மாதிரி எங்கேஜா வச்சிருக்கோம். ரோந்து படத்துடைய காட்சி அமைப்புகள், வசனங்கள் அவ்வளோ சிறப்பாக இருந்தது.
கிறிஸ்துமஸ் இருக்கிறதுனால போலீஸ் ஜீப்ல ஸ்டாரை மட்டுவார் திலீஷ். அதுக்கு இது மத ரீதியான அடையாளம்னு ரோஷன் மாத்தி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது, அப்போ உன்னோட கையில கட்டிட்டு இருக்கிற கயிறு மத ரீதியான அடையாளம் தானே, அதை தூக்கி எறிவார் திலீஷ். அப்புறம் சதானந்தங்கிற போலீஸ் மூலமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னதான் நீ நேர்மையா தியாக மனப்பான்மையோட வேலை பார்த்தாலும் உனக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது, அழகா சொல்ல வச்சிருப்பாரு இந்த இயக்குனர். இப்படி நிறைய டைலாக் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த படத்துல. நாளைக்கு டைரக்டருக்கு போலீஸ் தரப்புல இருந்து நிறைய எதிர்ப்புகள் வரலாம் இந்த படத்தினால. பிகாஸ் போலீஸ் துறையினுடைய குள்ளநெறி தனத்தை அவ்வளவு அழகா போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் போலீஸ் உயர் அதிகாரிகள் கூட நல்லா கலிகா நட்பா பழகிட்டு இப்படி எல்லாம் முதுகுல குத்துவாங்களான்னு நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு யதார்த்தமா நம்ம கண்ணு முன்னாடி நடமாடிட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்துல ரோஷனை போலீஸ் பிடிக்கும் போது அவர் மீடியாக்களுக்கு பயந்து பதறி வர காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா, அவருடைய குடும்பத்தார்கள் பதற காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பயங்கரமா இருந்தது. என்னடா ஒரு நேர்மையான போலீஸ்க்கே இந்த கதியான்னு பாக்குற நமக்கே இனிமே போலீஸ் வேலையில சேரணுமான ஒரு பயத்தை உண்டு பண்ணிருக்கு இந்த படம். 80% மேல ரொம்ப சீரியஸா பண்ணணும். இடையில கொஞ்சம் நகைச்சுவை துணுக்குகள், அதாவது திலீஷ் போத்தன் ஃபாதர் கிட்ட மன்னிப்பு கேட்கிற சீன்கள், இன்னொரு ஃபாதர் கிட்ட நைஸா பேசி 10,000 ரூபாய் பணம் வாங்குற சீன், இடையில ரோஷன் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல நைட்டு நடக்கிற விபச்சாரத்தை பிடிக்கிற சீன், இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடுக்கு நம்மள மாத்திர சீன்கள். நம்ம தமிழ் போலீஸ் சினிமாக்கள்ல வர மாதிரி ஹீரோக்கு ஓப்பனிங் பில்டப், ஸ்லோ மோஷன்ல நடக்கிறது, ஓவர் பில்டப் காட்சிகள், பஞ்சி டயலாக் காட்சிகள் ஒண்ணுமே வைக்காம நாயகன் எவ்வளவு பெரிய போலீஸா இருந்தாலும் எவ்வளவு சின்சியரான போலீஸா இருந்தாலும் கடைசியில போலீஸ் மேலிடங்கிற வில்லனால மரண குழிக்குள்ள நசுக்கப்படுவார்னு அவளை அழகா யதார்த்தமா காமிச்சிருக்காரு இயக்குனருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். இதை வழக்கமான ஒரு போலீஸ் அட்வென்ச்சர் மசாலா படமா பிரசன்ட் பண்ணாம ஒரு போலீஸ் ப்ரொசீஜரியல் டிராமாவா ஒரு புது போலீஸ்க்கு யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், யார்கிட்ட அடங்கணும், யார்கிட்ட திமுறன்னு ஒரு புது போலீஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற வாத்தியாரா மாறி இருக்காரு இயக்குனர் இந்த படத்துல. முக்கியமான கதாபாத்திரங்கள் 2 பேரு, திலீஷ் ரோஷன் பிளஸ் ஒரு போலீஸ் ஜீப், ஒரு வாக்கி டாக்கி. இதுதான் படத்தினுடைய செட் ப்ராப்பர்ட்டிகள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த 2 பேர் இந்த பிளஸ் 2 செட் ப்ராப்பர்ட்டிகள் தான் படத்துல வந்துகிட்டே இருக்கு. மீதி அரை மணி நேரம் தான் போலீஸ் ஸ்டேஷன் காட்சிகள், மற்ற சின்ன கதாபாத்திரங்கள்னு அவளை அருமையா கொண்டு போய் எடுக்காரு. நேர் எதிரான சுபாவம் உள்ள முக்கியமான 2 கதாபாத்திரங்களை வழி நெடுக்கல ஜீப்ல ஈகோ கிளாஸ்ல சண்டை போட வச்சு இடைவேளையில இருந்து 2 பேரையும் ஒரு மைய புள்ளியில இணைக்கிற ஐடியா நல்லா சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த 2 கதாபாத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட கேஸ ரொம்ப சீரியஸ் ஆக்க வேண்டாம், ராத்திரியோட ராத்திரியா சமாதானமா பேசி முடிச்சு பகல நிம்மதியா உறங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு இவங்க சமாதானமா டீல் பண்ண போய் அதை இவங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற அளவு ஆபத்தா முடிகிற மாதிரி காமிச்ச விதம், அந்த காட்சி அமைப்புகள் யதார்த்தமா அவ்வளவு அருமையா இருந்தது. இயக்குனருக்கு ஒன்ஸ் அகைன் ஸ்பெஷல் பாராட்டுகள். ஒருவேளை இவர் மம்முட்டி அல்லது மோகன்லாலை இதே படத்துக்கு ஹீரோவை போட்டு இதே மாதிரி யதார்த்தமா காமிச்சிருந்தா இன்னும் ரொம்ப பாராட்டி இருக்கலாம். மம்முட்டி அல்லது மோகன்லால் மாதிரி முன்னணி ஹீரோக்கள் தனக்கான மாஸ் இமேஜ் மறந்து இந்த மாதிரி யதார்த்தமான படங்களை தைரியமா நடிச்சிருந்தா இன்னும் ரொம்ப பாராட்டி இருக்கலாம். அப்புறம் நம்ம ப்ளூ சட்டை மாறன் மாதிரியான நாட்கள் பாருங்க, மலையாள சினிமா ஹீரோக்கள் எப்படி யதார்த்தமான படங்களை நடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல தான் இருக்காங்களே, சீனுக்கு சீன் டயலாக் பேசுறாங்களோ இல்லையோ, ஸ்லோ மோஷன்ல திரும்பிக்கிட்டு கேமரா பார்த்து பஞ்சு டயலாக் பேசிக்கிட்டு பேத்தி வயசு பொண்ணு டூயட் ஆடிக்கிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ளூ சட்டை மாறன் மட்டும் இல்ல, நான் உட்பட. படத்தோட கேமராமேன் மணிஷ் மாதவன் கண்ணூர் பிரதேசங்கள், அந்த போலீஸ் ஸ்டேஷன் சுற்றியுள்ள கிராம வீடுகள், மலைப்பாதைகள், டவுன் ரோடு, மார்க்கெட் எல்லாத்தையும் படம் நம்மளும் அந்த ஊருக்குள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்ச்சியை கொடுத்தது. அந்த அளவுக்கு கச்சிதமான ஒரு லைட்டிங் செட்டிங் ரொம்ப அற்புதமா இருந்தது. குறிப்பா படம் பெட்ரோலிங் நைட்டு ரோந்து சம்பந்தப்பட்ட கான்செப்ட் ராத்திரி ஃபுல்லா தான் ஸ்டோரி. 90% நகரம் இந்த படத்துல. இரவு நேர மழை நேர கேரள நகரங்கள் கிராமங்களை காமிச்சது அவ்வளவு அருமையா யதார்த்தமா இருந்தது. ஒளிப்பதிவாளருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். அடுத்த இசை அனில் ஜான்சன். கிட்டத்தட்ட இது ஒரு ஆர்ட் பிலிம் மாதிரி யதார்த்தமான ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா. சண்டை காட்சிகளுக்கோ பாடல் காட்சிகளுக்கோ சுத்தமா வாய்ப்பு இல்லாத இந்த படத்துல ஆடியன்ஸ் படத்தோட கனெக்ட் ஆக வைக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அருமையா பிஜிஎம் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு அனில் ஜான்சன். அடுத்து படத்துக்கு எடிட்டிங் பிரவீன் மங்கலத்து. கச்சிதமா படத்தை 2 மணி நேரத்துல முடிச்ச விதம் மிக அருமை. என்ன அந்த படத்தை இதுக்கு மேல நம்ம பார்க்க முடியாது. பார்க்க ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப மன தைரியம் வேணும். இந்த 2 மணி நேரம் படத்துல இயக்குனர் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவ்வளவு அழகா எடிட் பண்ணி அழகான ஒரு பூ மாலையா கொடுத்திருக்காரு எடிட்டர். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு அருமையா இருக்கு. படத்துல மைனஸ் பாயிண்ட்கள் அங்கங்கே கொஞ்சம் இருக்கு. படம் என்னதான் நாயாட்டு படத்தோட சாயல்ல இருந்தாலும் நாயாட்டு படத்துல இருந்த அந்த த்ரில்லிங் மொமெண்ட்ஸ் இதுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இளவில பூஞ்சர, நாயாட்டு, ஜோசப், ஆபீசர் ஆன் டியூட்டின்னு போலீஸ் படங்கள்ல வெரைட்டியா கதை திரைக்கதை எழுதுன இந்த இயக்குனர் இந்த படத்தை பழைய படங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா அதே நாயாட்டு படத்தினுடைய அதே தலித்து கொலை, அதனால பாதிக்கப்படுற போலீஸ்,
அவங்கள துரத்துற அதிகார வர்க்கம், மேலிட வர்க்கம், மீடியா, மக்கள் அதே நாயாட்டு தோசையை மறுபடியும் திருப்பி போட்டிருக்காரு. ஒரே போலீஸ் பிளாட்ஃபார்ம்னாலும் வேற ட்ராக்ல அந்த ட்ரெயினை அவர் ஓட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 2021 வந்த நாயாட்டு படத்தை பார்த்தவங்க இந்த படம் பார்க்க தேவையில்லைன்னு ஒரு ஃபீலிங் உண்டு பண்ணிருக்கு. ஆனா இந்த 2 படங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ரோந்து படத்தை ஸ்கிரீன் பண்ண விதத்துல தான் நாயாட்டு படத்துல இருந்த கொஞ்ச நெஞ்ச த்ரில்லிங் மொமெண்ட்ஸையும் இந்த படத்துல தவிர்த்து ரொம்ப யதார்த்தமா அருமையா கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த படத்தோடைய பிளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் கூட. அதனால எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமா, பொழுதுபோக்கு படமா இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். நம்ம தமிழ் போலீஸ் மசாலா படம் பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்குமா, கனெக்ட் ஆகுமாங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். சில பேருக்கு லைட்டா போரிங் ஃபீலிங் வரலாம். என்னைய மாதிரி நிறைய மலையாள சினிமா பார்க்கறவங்களுக்கு, மலையாள யதார்த்த பட விரும்பிகளுக்கு இந்த படம் ஸ்லோவா பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் என்னதான் நாயாட்டு படத்தை 2021 பார்த்திருந்தாலும் அந்த படத்தினுடைய சீன்கள் எனக்கு அத்தப்படி இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த போரிங் ஃபீலிங் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் திலீஷனுடைய கேரக்டர் ஸ்கெட்சிங்ல லைட்டாக கன்ஃபியூஷன். அவர் என்னதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான எஸ்ஐயா இருந்தாலும் ஏற்கனவே நிறைய கோர்ட்டு கேஸுகளை பார்த்தவன்னா எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு அவர் தைரியமா சொல்ற அவர், ஏழைகள் கிட்ட திமிர்ற அவர், பணக்கார சமூகத்துக்கிட்ட மட்டும் கம்பீரத்தை எழுந்து ஏன் லைட்டா பம்முறான்னு தெரியல. ஏற்கனவே அவருக்கு பணக்காரங்களால முன் அனுபவம் ஏற்பட்டிருக்கான்னு ஒரு டீட்டெயில் ஒண்ணுமே இந்த படத்துல இல்லை. அப்படி வேற எந்த மைனஸ் பாயிண்ட் இந்த படத்துல இல்லை. இப்போ கிளைமாக்ஸ் வந்துச்சு, ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா, படத்தோட மாரல் வேல்யூ தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி நேர்மையான போலீஸா இருந்தா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரையும் ஹீரோ ப்ரமோஷன் ஆகி ஜனாதிபதி விருது வாங்குவார், ஐநா சபையில விருது வாங்குவார்னு ரொம்ப வட சொல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னதான் நாயா மாடா நீங்க உழைச்சாலும் உங்களுக்கு கிடைக்க போறது துரோக வழிகளும் மரண குழியும் தான் யதார்த்தமா வலிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற ஒரு அருமையான மாரல் வேல்யூ, இன்றைய நடைமுறைக்கு பொருந்துற ஒரு மாரல் வேல்யூ. படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட் அற்புதமா யதார்த்தமா அருமையா இருக்கு. சண்டை காட்சிகளே இல்லாத ஹைட்டான ஸ்கிரீன் பிளேயோட பிரசன்ட் பண்ண விதம் நம்ம டானாக்காரன் படம் மாதிரி அவ்வளோ அருமையா இருக்கு. இந்த அடிப்படையில் தாராளமாக அந்த படத்துக்கு 5க்கு 4 ஸ்டார்கள் கொடுக்கலாம். என்னதான் மலையாள படங்கள் ஓடிடி மெட்டீரியல்னு சொல்லப்பட்டாலும் பொதுவாக மலையாள படங்களுடைய இயற்கை அழகு காட்சிகளுக்காகவே நம்ம தாராளமாக தியேட்டர்களை போய் பார்க்கலாம். அதனால நம்ம ஆறுசாமி, துரசிங்கம், ராகவன், அன்பு செல்வன் இவங்களெல்லாம் எதிர்பார்த்து போகாம ரொம்ப ஹைப் இல்லாம அந்த படம் போய் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மொத்தத்தில் ரோந்து யதார்த்தமான ஒரு அருமையான விருதுன்னு சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்